ஹாய். இன்னைக்கு என்னோட பார்வையில அஜித் சார். அஜித் சாருக்கு அவரோட ஃபேன்ஸ் அவரோட பேரை கேட்டாலே அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க. அஜித் சாரோட ஃபேனா இருக்கிறதுக்கே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அவரு எந்த விதமான ஃபேன் கிளப்பும் வச்சில்ல, எந்த ஃபேன் மீட்டப்பும் பண்ணதில்ல. அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோஸ், ப்ரமோஷன்ஸ் எதுக்குமே வந்ததில்ல. அப்ப எப்படி அவருக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ்? நீங்க அவரோட ஃபேன்ஸ் யாராவது கேட்டீங்கன்னா கூட அவரோட குட் ஆக்டிங் ஸ்கில்லுக்காக மட்டுமே அவருக்கு நான் வந்து ஃபேனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நிச்சயமா நான் நினைக்கல. அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அஜித் சார் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் தான். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு நிறைய குவாலிட்டிஸ் இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான 3 குவாலிட்டிஸை வந்து ஆச்சரியமா பாக்குறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒரு குட் ஹியூமன் பீயிங். நீங்க அவரோட ஃபேன்ஸ் யாரை வேணாலும் கூப்பிட்டு எதுக்காக நீங்க அவருக்கு இவ்வளவு ஒரு டைஹார்ட் ஃபேனா இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை கண்டிப்பா ஹி இஸ் குட் ஹியூமன் பீயிங். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறதுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது, நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய இல்லாதவங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தாம வெளிக்காட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளோட வேலையில மட்டுமே கவனத்தை செலுத்தி மற்ற வேலைகள்ல அனாவசியமா தலையிடாம தள்ளி நிக்கிறது. மூணாவது, ஒரு ரெஸ்பெக்ட் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது. இந்த மாதிரியான எல்லா குவாலிட்டிஸும் சேர்ந்துதான் ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா நான் ஃபீல் பண்றேன். அது அஜித் சார் கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ அந்த விதத்துல அவர் ஒரு அந்த குட் ஹியூமன் பீயிங்க்கு அவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட், தன்னம்பிக்கை. அது வந்து எல்லாருமே சொல்லலாம், தன்னம்பிக்கை என்னப்பா எல்லார்கிட்டையும் தான் இருக்கு அப்படின்ட்டு. அவர் கூட தன்னம்பிக்கையோட சேர்ந்து ஒரு விடாமுயற்சி. நிச்சயமா நான் வந்து படத்தை பேரை மீன் பண்ணல, விடாமுயற்சி. அவர்கிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை சொல்ல வரேன், அதான் விடாமுயற்சின்னு நான் சொல்ல வரேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அவர் நிறைய படம் ஃபிளாப்ஸ் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் அவருக்கு ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரிஸ், அது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ரேஷன்ஸ், சர்ஜரி, இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அவர் திரும்ப 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 எழுந்துச்சு வந்து தன்னோட படத்தை பெஸ்டா கொடுக்கவோ இல்ல தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யவோ போராடிக்கிட்டே இருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நிஜமாவே நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா அவரை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு அவரோட ஏஜ் 53 வயசுல கார் ரேசிங்ல 3rd பிளேஸ், 2nd பிளேஸ் அச்சீவ் பண்றாரு. அந்த ரேஸ் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னு நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நம்ம சொல்லிடலாம் ஈஸியா ஓட்டிடலான்ட்டு. உண்மையிலேயே அந்த கார் ரேஸ் வந்து அவ்வளவு கஷ்டம். ஒரு 53 வயசுல ஒரு பர்சன் ஓட்டி 3rd பிளேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது நிச்சயமா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு 45-40 வயசு ஆனாலே அதனால இது முடியல அது முடியலன்னு 1008 காரணங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலையை செய்யறதுக்கு. பட் அவரு அது எல்லாத்தையுமே தாண்டி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு சர்ஜரிக்கல் பண்ண ஒரு உடம்பு அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணவே பண்ணாது. ஆக்சுவலாவே நல்ல வெயிட் போடும் பயங்கரமா, அவருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே. ஆனா அவரு அதையே போராட்டமா மாத்தி திடீர்னு 6 பேக் வைக்கிறது, ஸ்லிம் ஆகுறது, திடீர்னு ஃபேட் ஆகுறது. ஒரு சர்ஜரி பண்ண பாடிய இப்படி ஒரு ஆளால மாத்த முடியும்னா நம்மளாம் வந்து அந்த ஏஜ வந்து ஒரு கன்சிடராகவே பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ அந்த விதத்துல அவர் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம். மூணாவது, பேஷன். எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ட்ரீம்ஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும். சின்னதோ பெருசோ நிச்சயமா ஆசைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோகிராஃபி, குக்கிங்கு, சினிமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன், இன்னும் வேற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவு ஆசைகள் இருக்கும். ஏன் ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கணும்ன்றது கூட இப்ப இருக்கிற ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு, ஒரு 50 வயசு 48 வயசு அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஓட்டணுன்றது கூட ஒரு ஆசைகள் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அந்த ஆசைகளை உயிரோட்டமா வச்சிருந்து அதை அச்சீவ் பண்ணி அடையிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வந்து நிறைய பேர் அதெல்லாம் செய்யறதே இல்லை. அந்த விதத்துல அஜித் சார் எடுத்தீங்கன்னா அவரோட பேஷனை உயிரோட்டமா வச்சிருந்து அதை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போட்டோகிராஃபி ஆகட்டும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஏரோ மாடலிங், திடீர்னு பாத்தீங்கன்னா குக்கிங் பண்றாரு, ரேசிங் போறாரு, பைக் ரேசிங் போறாரு, கார் ரேசிங் போறாரு. ஸோ நிச்சயமா இது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா
நம்ம லைஃப சந்தோஷமா வாழறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு மைல்ஸ்டோனோ இல்ல ஒரு பெஞ்ச்மார்க்கோ நம்ம செட் பண்ற விஷயங்கள் தான் நம்மளோட ஆசைகள். அதை அடைய நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லைஃப் வந்து ஒரு ஹாப்பியஸ்டா ஃபுல்ஃபில் ஆகுது. அவரு அதை செய்யறாரு, நிச்சயமா செய்யறாரு, நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாவே. அந்த விதத்துல ஒரு ரொம்பவே ஒரு ஆச்சரியம். நம்ம சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சாரு, பணம் வச்சிருக்காரு, அது வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிடுறாரு ஈஸியா. அப்படி இல்ல, கடவுள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வழியை கொடுக்குறாரு. அவங்களுடைய லைஃப் ட்ரீம்ஸையோ இதையோ அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழறதுக்கோ அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்குறாரு. அதுல அவருக்கு கொடுக்கப்பட்ட வழி சினிமா. அதை அவர் கண்டிப்பா நல்லா செய்யறாரு. அதே மாதிரி நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி செஞ்சு நம்மளுடைய ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்றோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல உண்மையிலேயே நான் அவரை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். ஸோ அஜித் சார் இந்த ஒரு குட் ஹியூமன் பீயிங், ஒரு தன்னம்பிக்கையாவும் விடாம முயற்சி பண்றதுலயும், மூணாவதா அவரோட பேஷன்ஸ், அதை எல்லாத்தையுமே அவரோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட்டமா வச்சிருந்து அச்சீவ் பண்றதுலயும் இஸ் ஹானஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு பர்சன் அவர். கடைசியா ஒண்ணு நான் சொல்றேன், இந்த அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து உங்களுக்கு நான் அதை சொல்றேன். நம்மளுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, அந்த ஆசைகளை நம்மளோட பிள்ளைகளோ நம்மளோட ரிலேஷனோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்காக செய்யும் பொழுது நிச்சயமா நம்ம மனசு வந்து சந்தோஷப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே ஆசைகளை அதே ட்ரீம்ஸை நாமளே கஷ்டப்பட்டு அடையும் பொழுது, நாமளே கஷ்டப்பட்டு அதை நமக்காக செஞ்சுக்கும் போது நம்ம லைஃப் இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். நாம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்த வீடியோல என்னோட பார்வையில வேற ஒரு டாபிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ.